லட்சுமி சுவாமி திருக்கோவிலின் வரலாற்றை பிருகு மகரிஷியும் கர்வமும். புராணங்களின்படி ஒருமுறை பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர் என்று சோதிக்கச் சென்றார். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு தூங்கிக் கொண்டிருந்த போது கோபமடைந்த பிருகு முனிவர் விஷ்ணுவின் மார்பில் உதைத்தார். விஷ்ணு கோபப்படாமல் முனிவரின் பாதத்தை வருடி கொடுத்தார். ஆனால் மகாவிஷ்ணுவின் மார்பில் வசிக்கும் மகாலட்சுமி தன் இருப்பிடத்தை முனிவர் அவமதித்ததால் கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு வெளியேறினார். மகாலட்சுமியின் தவம். மகாலட்சுமி பூமிக்கு வந்து தவம் செய்ய தீர்மானித்தார். தொலைந்து போன மகாலட்சுமியை தேடி விஷ்ணு பூமிக்கு வந்தார். சொர்க்கத்திலிருந்து வந்த குரல் அவரை திருச்சானூர் சென்று பத்மசரோவரை தரிசித்து அங்கு லட்சுமி தேவியை வணங்கும்படி கட்டளையிட்டது. லட்சுமி தேவிக்காக 12 ஆண்டுகள் விஷ்ணு அந்த குளத்தின் அருகே தவம் செய்தார். வாயு தேவன் வானத்திலிருந்து தாமரை மலர்களை கொண்டு வந்து அவற்றில் நீராடினார். ஒரு நாள் அந்த குளத்திலிருந்து மகாலட்சுமியாக லட்சுமி தேவி வெளிப்பட்டார். சூரிய கடவுள் பூக்கள் வாடாமல் பாதுகாத்தார். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே பத்ம சரோவரம் குளம் கரையில் இந்த பழமையான சூரியன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் சிறப்புகள்: 1. பெருமாளை பிரதிஷ்டை செய்த கோவில். தல